ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் சசியின் 100 சாமி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து விஜய் ஆண்டனி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விஜய் ஆண்டனி படமே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க சுவாசிகாவோட படம் தான் சொல்லணும். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இளம் வயதில் கணவனை இழந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு 2 ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையை வச்சுக்கிட்டு எப்படி வந்து பாடுபடுறா, அதுக்கப்புறம் அந்த ஆண் குழந்தையை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா, ஒரு சின்ன வயசுல ஒரு புருஷனை வந்து தொலைச்சவளை இந்த சமுதாயம் வந்து எப்படி பார்க்குது, அவளை வந்து எந்தெந்த மாதிரி தவறான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயது கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த பசங்கள்லாம் வந்து ஒரு வாலிபம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு அடுத்த மறுமணம் செய்யக்கூடிய ஒரு கட்டாயம், அப்புறமேட்டு ஒரு ஆசையும் வந்து வருது. அதை வந்து தன்னோட பையன் மூலமா வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த பையன் வந்து தன்னோட அம்மாவை ரொம்ப கேவலமா நினைச்சு, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சில காலங்கள் ஓடுது. அந்த பசங்களும் வளர்ந்து பெரிய ஆளாகிறாங்க. அந்த பசங்களுக்கு ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த வயசு வந்து வந்ததுக்கப்புறம் அந்த பசங்க அம்மா சொன்னதை வந்து அந்த பையன் வந்து ரீகன்சிடர் பண்றான். அதாவது அம்மா வந்து தனியா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு துணை வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு வந்து அவனுக்குள்ளேயே வந்து ஒரு எண்ணம் வந்து உதிக்குது. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வயசு வருது. அந்த பொண்ணு பார்க்கும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்றான், நீ ஒரு கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி யோசி அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா வந்து கடைசியா வந்து அவங்களுக்கு வந்து அந்த கல்யாண ஆசைகள்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆச்சா இல்லையா, கடைசியா வந்து என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த முழு படத்தோட கதையவே. இது வந்து டைரக்டர் சசி அப்படிங்கிறதுனால அவரோட பழைய பூ, அப்புறமேட்டு இந்த பிச்சைக்காரன் எல்லாமே வந்து ஒரு உண்மை, அதாவது யதார்த்தமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சந்தேகமே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த படமும் ரொம்ப வந்து ஒரு யதார்த்தமாவே இருந்துச்சு. ஒரு கிராமங்கள்ல ஒரு பெண் விதவையானா அந்த பெண்ணை வந்து எப்படிதான் பார்ப்பாங்க, அவ வந்து ஒரு கல்யாணம் வந்து பண்ணிக்கணும்னு நினைச்சா அவளை வந்து ரொம்ப மோசமான முறையில வந்து திட்டுவாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், கிராமங்கள்ல பர்டிகுலரா. மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாசிகாவோட ரோல் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் இருக்கும். அதாவது அந்த படம் தொடங்கின ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு புது பொண்ணு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு விதவை வந்து அந்த இடத்துக்கு வந்து முன்னாடி நிற்கக்கூடாதுங்கிறதுனால வேகமாக ஓடி வந்து வீட்டுக்குள்ளே வந்து மறையுவாங்க. அந்த மாதிரி சில சீன்கள்லாம் டீட்டெயிலிங்லாம் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேஸில் இருக்கிற ஒரு சோகம், அதுக்கப்புறம் ஒரு கல்யாண பேச்சு வரப்போ இருக்கக்கூடிய ஒரு வெக்கம், இந்த மாதிரிலாம் நிறைய வந்து சின்ன சின்ன முக பாவனைகள்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல விஜய் ஆண்டனியோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் வராது. அது வந்து விஜய் ஆண்டனி வந்து சுவாசிகா வந்து மறுமணம் பண்ணக்கூடிய ஒரு மாப்பிள்ளையா வந்து வராரு. அவரோட நடிப்பு வந்து ரொம்ப வந்து யதார்த்தமா இருந்துச்சு. இந்த படத்துல தான் அவருக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைலாக்கள் வந்து இருக்கு. அதனால அந்த ஒரு சீன் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. அந்த 2 பசங்களா நடிச்ச ஆக்டர்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கடைசியா வந்து பாலாஜி சக்திவேல், அதுக்கப்புறம் கருணாஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு வில்லனா வந்து மாறக்கூடிய ஒரு சீன் வருது. இந்த படத்துல இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது எல்லாமே, சுவாசிகா, விஜய் ஆண்டனி, அதுக்கப்புறம் 2 பசங்க, அதுக்கப்புறம் இந்த எடுத்துக்கிட்ட கதையே வந்து ஒரு உண்மையான கதை. இந்த கதையை வந்து அப்படியே வந்து எடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி ஒரு மறுமணம் செய்த ஒரு தம்பதியினுடைய கதைன்னு தான் நான் ஆரம்பத்திலேயே வந்து போடுறாங்க. கடைசியா வந்து கிளைமேக்ஸ்லயே அவங்க 2 பேர்த்தோட போட்டோவை போட்டு தான் முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கதை, ஒரு யதார்த்தமான ஒரு கிராமங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இந்த மாதிரி நிறைய வந்து பாரதி ராஜா படத்துல மண் வாசனை, அதுக்கப்புறம் வந்து பசும்பொன், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இந்த படம் வந்து தழுவிதான் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் வந்து அந்த சுச்சுவேஷன், அந்த ஒரு சீன், அந்த கேரக்டருக்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இந்த படத்துல வசனங்கள் எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து ஆணித்தரமா இருந்துச்சு. ஏன்னா அதாவது ஒரு பெண் வந்து ஒரு புருஷனை இழந்துட்டா கல்யாணமே பண்ணிக்க கூடாதா, ஆம்பளை மட்டும் ஏன் பண்ணலாம், பொம்பளை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு மெயினான ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா எழுதப்படலையோ. ஏன்னா இது வந்து ஒரு கடைசியா ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் ஏதோ நடக்கும் அப்படின்னு நினைச்சா ரொம்ப வந்து ஒரு கமர்ஷியலா ஒன்று பண்ணி அந்த யூடியூப்ல அது இதுன்னு பண்ணி இந்த கொரோனா காலகட்டத்தெல்லாம் வந்து அது ஒரு காமெடியா இருந்தாலும் ரொம்ப வந்து ஒரு ஆழமான ஒரு ரைட்டிங் இல்லை அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு. அதனால இது வந்து ஒரு ஓகேஷான படம் தான். ஒரு குடும்பமா பார்க்கலாம், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. மோசமான சீன்கள்லாம் எதுவுமே இல்லை. சுவாசிகாக்காக கண்டிப்பா பார்க்கலாம். அவங்க வந்து ஏற்கனவே ரப்பர் பந்து படத்துல வந்து கலக்கலக்குன்னு கலக்கியிருந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஒரு வெற்றி படம் தான் நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பா.
ஏன்னா இது வந்து ஒரு சசியோட படம், அதனால தாராளமாக இது குடும்பமாக தேட்டரில் வந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.